வெல்கம் பேக் டு வி ஃபுட் பேரடைஸ் அண்ட் ஆல். இன்றைக்கி நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம். சவுத் இண்டியன் ட்ரெடிஷ்னல் ரெசிபி கார குழி பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. 4லேருந்து 5 வெங்காயம், நான் குட்டி குட்டி வெங்காயமாக எடுத்துக்கிறதுனால இவ்வளோ தெரியறது. பட் 4லேருந்து 5 பெரிய வெங்காயம், ஒரு கேரட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட். இதுக்கு அடுத்து பச்சை மிளகா 2, எல்லாத்தையுமே பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட் மட்டும் கட் பண்ணாமல் துருவி எடுத்துக்கோங்க. இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இட்லி மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். இட்லி தோசைக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாவு தான். அது கொஞ்சம் புளிச்சிருக்கும். இதுக்கு நம்ம எந்த ஈஸ்ட் ஆர் சோடா மாவு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே ஊற்றிக்கலாம். ஒரு கடாய் வச்சு நல்லா காஞ்சதும் அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 2 சிட்டிகை கடுகு வெடித்ததும் 3 சிட்டிகை சீரகம் பொரிஞ்சு வர சமயத்தில் கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஒரு 2 டீஸ்பூனுக்கு மேலே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் ஒரு 4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பொன்னிறமாக வறுபடட்டும். இப்போ கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க சில்லி அண்ட் ஆனியன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே இதுலேயே நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கீங்க, பீன்ஸ் போடணுன்னு ஆசைப்பட்றீங்க, அப்படி இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி அதை ஆனியனோடவே போட்டுருங்க. அதுக்கு பிறகு நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம் போதும். பிகாஸ் பீன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வேகாது, பட் கேரட் உடனே வெந்துடும். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நாம் இதில் சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி ஆட் பண்ண பிறகு ரொம்ப நேரம் இது ஸ்டவ்வில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடுங்க. இப்போ டைரெக்டாக இதை மாவில் கொட்டி கலரிடலாம். உப்பு நாம் காய்கறிக்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு சால்ட் மாவில் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை செக் பண்ணிவிட்டு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு பக்கம் வச்சுட்டு நாம் பணியாரக்கல்லை ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த குழி பணியாரக்கல்லை ஹை ஃப்ளேமில் அடுப்பில் வச்சுடுங்க. இதில் இருக்கிற தண்ணிலாம் காஞ்ச பிறகு இதில் எண்ணெய் விட போகிறோம். என்னென்னா இதை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதில் நான் ஆயில் விட்டுக்கிறேன். நல்லா நீட்டாக ஒரு ஆனியன் எடுத்துட்டேன். அந்த ஆனியனை இந்த ஆயிலில் டிப் பண்ணி ஒவ்வொரு சர்க்கிள்க்குமே நான் அதை வச்சு ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். எதனாலன்னா அப்போ தான் அந்த குழி பணியாரம் அதில் ஒட்டாமல் நம்ம கைக்கு வரும். முழுசாக எல்லா குழியிலையுமே எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் விட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிடலாம். மாவு நல்லா வேகணும். ஸோ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா அடிப்பாகம் நல்லா வெந்திருக்கும். ப்ரௌனிஷாக இருக்கிறது நமக்கே தெரியும். அதை நல்லா பெரட்டினா மாதிரி திருப்பி போட்டுடுங்க. இதுக்கு குழி பணியார குச்சின்னு ஒன்று இருக்கும். நான் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது கிடச்சிதுன்னா கூட அந்த குழி பணியார குச்சி வச்சு நீங்கள் திருப்பி விட்டுறலாம். இப்போ இன்னொரு சைடுமே நல்லா இது வேகணும். அது ப்ரௌனிஷாக மாறணும். உள்ளே இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அப்போ தான் வேகும். மாவும் அரவேக்காடாக இல்லாமல் நல்லா வெந்திருக்கும். ஸோ திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் சிம்மில் தான் இருக்கணும். நல்லா சிம்மில் வச்சு வேக வைங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக ரெட்டிஷ் ப்ரௌனில் இருந்துச்சு. ஒரு சைடு ஹாஃப் ஒயிட்டாக தான் இருக்கும், இன்னொரு சைடு தான் நல்லா ஃபுல் கலர் இருக்கும். இப்போது நம்மளோட குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம்.
இதில் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பச்சை மிளகா போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அருமையான ரெசிபி. இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, எந்த மாதிரி சட்னி வேணாலும் நீங்கள் அரைச்சி வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். நிஜமாகவே டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.